Hello, welcome to our channel. இந்த வீடியோவில் நம்ம கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படின்னா என்ன, கண்ட்ரோல் சிஸ்டமோட கிளாசிஃபிகேஷன்ஸ் என்ன, ஓப்பன் லூப் சிஸ்டம்னா என்ன, க்ளோஸ் லூப் சிஸ்டம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் சிஸ்டம்னா என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சிஸ்டம்னு தெரிஞ்சுக்கலாம். டிஃப்ரெண்ட் ஃபிசிக்கல் எலிமெண்ட்டோட காம்பினேஷன் அல்லது டிஃப்ரெண்ட் ஃபிசிக்கல் எலிமெண்ட்டோட அரேஞ்ச்மெண்ட், இதைத்தான் நம்ம சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போது இன்ஜினு, ஸ்டேரிங், கியரு, பிரேக்கு இந்த எல்லா ஃபிசிக்கல் எலிமெண்ட்டும் சேர்ந்து கார் அப்படிங்கிற சிஸ்டமை உருவாக்குது. அதே மாதிரி டிஸ்பிளே, பேட்ரி, கெப்பாசிட்டர், ரெசிஸ்டர், டயோடு, பிசிபி போர்டு இந்த எல்லா ஃபிசிக்கல் எலிமெண்ட்டும் சேர்ந்து மொபைல் அப்படிங்கிற சிஸ்டத்தை உருவாக்குது. இப்போ சிஸ்டம்னா என்னங்கிறது புரிஞ்சிருக்கும். அடுத்து கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படின்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது டைரெக்டாவோ அல்லது ஒரு கமாண்ட் மூலமாகவோ சிஸ்டமோட அவுட்புட்டை ரெகுலேட் பண்ணால் அதுதான் கண்ட்ரோல் சிஸ்டம். அதாவது இன்புட்டை வேரி பண்ணுறது மூலமாக அவுட்புட்டை ரெகுலேட் பண்ணால் அதுதான் கண்ட்ரோல் சிஸ்டம். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். லைட்டு, ஸ்விட்சு, பேட்ரி இதெல்லாம் ஃபிசிக்கல் எலிமெண்ட்டு. இதெல்லாம் கனெக்ட் பண்ணியிருக்க சர்க்கியூட் ஒரு சிஸ்டம். இந்த சிஸ்டமில் இந்த லைட்டு எப்போ எரியணும் எப்போ எரியக்கூடாது அப்படிங்கிறத இந்த சுவிட்சு தான் முடிவு பண்ணுது. அதாவது இந்த சுவிட்சு தான் கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ இது ஒரு கண்ட்ரோல் சிஸ்டம். இதோட அவுட்புட்டை நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட் கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ இது ஒரு கண்ட்ரோல் சிஸ்டம். அடுத்து ஃபேனு, ஸ்விட்சு, ரெகுலேட்டரு இதெல்லாம் ஃபிசிக்கல் எலிமெண்ட். இதை கனெக்ட் பண்ணுற சர்க்கியூட் ஒரு சிஸ்டம். நம்ம ஃபேனை சுவிட்ச் மூலமாக போட்டோம்னா ஃபேன் சுற்றும். ஆனால் அதோட ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுறது ரெகுலேட்டர்னால தான் முடியும். அதனால் இது ஒரு கண்ட்ரோல் சிஸ்டம். இப்போது கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படின்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும். அடுத்து கண்ட்ரோல் சிஸ்டத்தில் என்னென்ன கிளாசிஃபிகேஷன் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நேச்சுரல் கண்ட்ரோல் சிஸ்டம். நேச்சுரல் கண்ட்ரோல் சிஸ்டம்னா இயற்கையாகவே நமக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கண்ட்ரோல் சிஸ்டம். அதுக்கு ஒரு மெயின் எக்ஸாம்பிள் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம பாடி தான். நம்ம காலையில் எந்திரிச்சு வெளியே போகும்போது சன்லைட் நம்ம கண்ணுக்கு அடிக்குது. அப்போது நம்மளை அறியாமையே நம்ம கையை நம்ம கண்ணுக்கு கொண்டு வந்துடுறோம். அப்போது அந்த இடத்துல நம்ம பிரெயின் ஒரு கண்ட்ரோல் சிஸ்டமாக ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட்டு மேன்மேடு கண்ட்ரோல் சிஸ்டம். மேன்மேடு கண்ட்ரோல் சிஸ்டம்னா மனிதனால் உருவாக்கப்பட்ட கண்ட்ரோல் சிஸ்டம். இப்போது ஒரு காரை நம்ம டிரைவ் பண்ணிட்டு இருக்கும்போது நமக்கு ஸ்பீடை வேரி பண்ணணும்னா அதுக்கு நம்ம கீரை சேஞ்ச் பண்ணுவோம். இப்படி கீர் சேஞ்ச் பண்ணுறது மூலமாக நமக்கு தேவையான ஸ்பீடை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ இது ஒரு மேன்மேட் கண்ட்ரோல் சிஸ்டம், மனிதனால் உருவாக்கப்பட்ட கண்ட்ரோல் சிஸ்டம். நெக்ஸ்ட்டு காம்பினேஷனல் கண்ட்ரோல் சிஸ்டம். காம்பினேஷனல் கண்ட்ரோல் சிஸ்டம்னா போத் மேன்மேட் கண்ட்ரோல் சிஸ்டம் அண்டு நேச்சுரல் கண்ட்ரோல் சிஸ்டம் இந்த ரெண்டுமே உடையது தான். அது காம்பினேஷனல் கண்ட்ரோல் சிஸ்டம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு கார் ஸ்பீடாக போய்கிட்டு இருக்குது. அந்த காரை நம்ம நிறுத்தணும் அப்படின்னு நினைக்கிறோம். நிறுத்தணும்னு நினைக்கும் போது நம்ம பிரெயின் அந்த காரை நிறுத்தணும் அப்படின்னு நம்ம கால்களுக்கு ஆர்டர் போடுது. அதாவது நம்ம கால் கண்ட்ரோல் பண்ணுது. உடனே நம்ம பிரேக்கை ப்ரெஸ் பண்ணுறோம். உடனே இந்த பிரேக் சிஸ்டம் வண்டி நிறுத்துது. இந்த இடத்துல நம்ம ஒரு பிரெயினும் கண்ட்ரோல் சிஸ்டமாக ஒர்க் பண்ணுது, அந்த பிரேக் சிஸ்டமும் கண்ட்ரோல் சிஸ்டமாக ஒர்க் பண்ணுது. ஸோ இது ஒரு காம்பினேஷனல் கண்ட்ரோல் சிஸ்டம். நெக்ஸ்ட்டு டைம் வேரிங் சிஸ்டம். அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட்டு, வெளியே வரக்கூடிய அவுட்புட்டு இந்த ரெண்டுமே டைமை டிபெண்ட் பண்ணி இருக்காது. அது டைம் இன்வேரியிங் சிஸ்டம்னா நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட்டும் டைமை டிபெண்ட் பண்ணி இருக்கும், நம்ம வெளியே வரக்கூடிய அவுட்புட்டும் டைமை டிபெண்ட் பண்ணி இருக்கும். நெக்ஸ்ட்டு லீனியர் சிஸ்டம். லீனியர் சிஸ்டம் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் செய்கிறோம், அதில் ரிசல்ட் வரும். அந்த ரிசல்ட்டை நம்ம கிராஃபில் பிளாட் பண்ணுறோம். அது ஒரு சீராகவே அதிகரிச்சுட்டு போனால் அது லீனியர் ரிலேஷன்ஷிப் சொல்லுவாங்க. இந்த மாதிரி அவுட்புட் கிடைக்கக்கூடிய சிஸ்டம் தான் லீனியர் சிஸ்டம். நெக்ஸ்ட்டு நான் லீனியர் சிஸ்டம். இந்த மாதிரி அவுட்புட் கிடைக்காம வேற மாதிரி சேச்சுரேஷனாவோ, டெட் ஜோனாவோ அல்லது எக்ஸ்போனன்ஷியலாவோ கிடைச்சா இது நான் லீனியர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம ஓப்பன் லூப் சிஸ்டம் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஓப்பன் லூப் சிஸ்டம் அப்படின்னா
அவுட்புட் ஆஃப் த சிஸ்டம் வந்து இன்புட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஆனால் இன்புட் வந்து சுத்தமாக அவுட்புட்டை டிபெண்ட் பண்ணியிருக்காது. இப்போ ஓப்பன் லூப் சிஸ்டத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இன்புட்டாக நம்ம பிரெட்டை வந்து ஆட்டோமேட்டிக் பிரெட் டோஸ்டருக்கு தரோம். அது வந்து டோஸ்ட் பண்ணப்பட்ட பிரெட்டை அவுட்புட்டில் தருது. இப்போ அவுட்புட்டாக வந்திருக்க பிரெட்னால எந்த வகையிலும் இன்புட்டாக தரக்கூடியது பாதிக்காது. ஸோ இது ஓப்பன் லூப் சிஸ்டம். நெக்ஸ்ட்டு செகண்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இதில் ஒரு டிராஃபிக் சிக்னல் போடுறாங்க. டிராஃபிக் சிக்னல் போடும்போது வந்துகிட்டு இருந்த வண்டியெலாம் நிற்கிது. திருப்பி வந்து சிக்னல் ஓப்பன் பண்ணுறாங்க. சிக்னல் ஓப்பன் பண்ணும்போது வந்து நின்றுட்டு இருக்க வண்டியெல்லாம் போகுது. இப்போது அந்த இடத்துல வந்து அந்த நின்றுட்டு இருக்க வண்டி போனாலும் சரி போகாட்டியும் சரி அந்த குறிப்பிட்ட ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் திரும்பி சிக்னல் விழுந்துடும். ஸோ இதோட அவுட்புட்டு இன்புட்டை டிபெண்ட் பண்ணி இருக்காது. இது ஒரு ஓப்பன் லூப் சிஸ்டம். நெக்ஸ்ட் க்ளோஸ் லூப் சிஸ்டம் அப்படின்னு என்னன்னு பார்க்கலாம். க்ளோஸ் லூப் சிஸ்டம்னா சிஸ்டமோட இன்புட்டு அவுட்புட்டோட ஃபீட்பேக்கை டிபெண்ட் பண்ணி இருக்கும். நெக்ஸ்ட் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ உங்கள் வீட்டில் வந்து ஒரு லைட் இருக்கு. அந்த லைட் பக்கத்தில் நிறைய சுவிட்சஸ் இருக்கு. அதில் நீங்கள் வந்து அந்த லைட்டை ஆஃப் பண்ணுறதுக்கு எந்த சுவிட்சுன்னு உங்களுக்கு தெரியாது. நீங்கள் ஃபஸ்ட்டு சுவிட்சை வந்து ஆஃப் பண்ணி பார்க்குறீங்க. அப்போ வந்து அது ஆஃப் ஆகலை. ஸோ உங்கள் மைண்டுக்கு வந்து அந்த லைட் ஆஃப் ஆகலை அப்படின்னு ஃபீட்பேக்காக போகுது. ஸோ திரும்பி வந்து நீங்கள் அந்த செயலை செய்கிறீங்க. ரெண்டாவது டைமும் அந்த லைட் ஆஃப் ஆகலை. ஸோ வந்து உங்கள் மைண்டுக்கு மறுபடியும் வந்து ஃபீட்பேக்காக இந்த லைட் ஆஃப் ஆகலை அப்படின்னு சொல்லுது. திருப்பியும் வந்து நீங்கள் அந்த செயலை செய்கிறீங்க. இந்த டைம் வந்து அந்த லைட் ஆஃப் ஆயிருச்சு. ஸோ உங்கள் மைண்டுக்கு ஃபீட்பேக்கு லைட் ஆஃப் ஆயிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல உங்கள் கண்ணு மூலமாக உங்கள் மைண்டுக்கு ஃபீட்பேக் போகுது. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ நீங்க ஒரு 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கீங்க. இப்போ வண்டியோட வேகத்தை குறைக்க நீங்க விரும்புறீங்க. அப்போ உடனே வந்து பிரேக்கை அப்ளை பண்றீங்க. பிரேக் அப்ளை பண்ணும்போது 100 கிலோமீட்டர்ல இருந்து 80 கிலோமீட்டருக்கு வேகம் குறையுது. உடனே உங்க மைண்டுக்கு வந்து அது ஃபீட்பேக்கா போகுது. நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண வேகம் அது இல்லை, நீங்க 40 கிலோமீட்டர்ல போகணும் அப்படின்ட்டு மறுபடியும் வந்து நீங்க கொஞ்சம் பிரேக் அப்ளை பண்றீங்க. அது வந்து 60 கிலோமீட்டர்ல குறையுது. மறுபடியும் வந்து உங்க மைண்டு வந்து ஃபீட்பேக் அனுப்புது. அது வந்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண வேகம் 40 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் இல்லை அப்படின்ட்டு மறுபடியும் இந்த பிரேக் அப்ளை பண்றீங்க. உடனே 40 கிலோமீட்டர் குறையுது. இப்போ வந்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண வேகம் வந்துருச்சு. ஸோ போதும் பிரேக் அப்ளை பண்ணுறது நிறுத்திக்கோ அப்படின்னு உங்கள் மைண்ட் உங்களுக்கு ஆர்டர் போடுறது. அதாவது உங்கள் மைண்ட் வந்து உங்கள் காரை கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ இது ஒரு க்ளோஸ்டு லூப் கண்ட்ரோல் சிஸ்டம். இங்கே உங்கள் கண்ணு மூலமாக ஸ்பீடோமீட்டரை பார்த்து அது வந்து உங்கள் மைண்டுக்கு ஆர்டர் போட்டு கண்ட்ரோல் பண்ணுது. இது க்ளோஸ்டு லூப் கண்ட்ரோல் சிஸ்டத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.